நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நடத்துவோம். அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய 392 பணியிடங்களுக்கான அலுவலக உதவி வேலை ஜோப்தார் பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடைபெறப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்னலாம் கொண்டு போனோம் அப்படிங்கிறத சம்மந்தமாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து இன்னொரு பார்ட் 2 வீடியோ வரும். அதுலேயும் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போனோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். அப்படின்னா உங்களுடைய ஹால் லெட்டர், நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கல அந்த ஹால் லெட்டர் வந்து நீங்கள் முதல்ல ஒரு ஜெராக்ஸ் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் அடையாள அட்டையை வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நம்பர் 1. இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணீங்கல்ல அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து கையில் வச்சுக்கோங்க. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் வந்து கையில் கண்டிப்பாக வேணும், அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபீஸ் நிறைய பேர் கட்டியிருப்பீங்களா, அதோட செலானை வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க கையில். அதோட ஜெராக்ஸ் ஒன்று, ஒரிஜினல் ஒன்று, அந்த செலான் கட்டினீங்களா, ரூபா அமௌண்ட் கட்டினீங்களா, அந்த பேமெண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல அந்த இதை வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக. பேன் கார்டு மற்றும் ஓட்டர் ஐடி ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு இல்லைன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எது முடிச்சிருந்தீங்களோ அதோட டிசி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த டிசி வேணும். இதில் நீங்கள் டிப்ளமா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து +2 டிசி உங்கள் கையில் இருக்கும். ஏன்னா டிப்ளமா முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டிசி வந்து இருக்காது. அதுக்கு பிறகு உங்கள் கையிலேயே இந்த டிசி வந்து வச்சுருப்பீங்க, 12th டிசி. அதனால் அதை கொண்டு போகலாம். ஆனால் அந்த பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி நிறைய பேர் டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பீங்களா, அவங்களுக்கு வந்து டிஸ்கன்டினியூ டிசி வந்து கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசியை நீங்கள் வந்து கொண்டு போயிருங்க. டிகிரி முடிச்சவங்களுக்கு நாட் எலிஜிபிள். உங்களை நீங்கள் போன உடனே மேக்ஸிமம் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அதனால இதுக்கு நாட் எலிஜிபிள் வந்து டிகிரி முடிச்சவங்க. டிகிரி வந்து பாதியோட நிப்பாட்டினவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாதியோட முடிச்ச டிசி இருக்கும், அதை கொண்டு போயிருங்க. அது 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு டிகிரி மார்க் ஷீட்டு கொண்டு போயிருங்க. ஏன் அப்படின்னா டிஸ்கன்டினியூ பண்ணீங்கல்ல, அவங்க வந்து அந்த டிஸ்கன்டினியூ டிசி ப்ளஸ் அப்போ பாதியோட முடிச்ச அந்த ஒவ்வொரு இருப்பாங்கல்ல அந்த மார்க் ஷீட்டை வந்து கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா LME அப்படிங்கிற இலகுர வாகன ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் வந்து கொண்டு போயிருங்க. இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன், கால் டிக்கெட்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, சரிங்களா, டிசி, மார்க் ஷீட்டு, இந்த லைசன்ஸு 2 வீலர் லைசன்ஸ் வச்சுக்கிங்கன்னா அந்த 2 வீலர் லைசன்ஸு இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதுக்கு அடுத்து பார்ட் 2 வீடியோ இன்னைக்கு நைட்டு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். எந்தெந்த மாதிரி கொண்டு போனோம், எந்தெந்த சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி A to Z வந்து பார்ட் 2 வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருக்கேன்.